ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்லிடுறேன். ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும். 2026 அதி அற்புதமான நாளானது ஜனவரி மாதத்தில் வரப்போகுது. அது என்னைக்குன்னா ஜனவரியுடைய 18ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தையுடைய 4ஆம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு என்ன ரொம்ப ஸ்பெஷல் நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை இந்த வீடியோவில் மகர ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகரம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த தை அமாவாசை முற்றிலும் ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை. இந்த தை அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை ரொம்பவே சிறப்பான முறையில் மாற்றும். அதனால் இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய முக்கியமான ஆன்மீக சார்ந்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதையும் மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவில் கவனமாக தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை செய்திடுங்க. ஆக்சுவலி தை அமாவாசை மற்றும் ரொம்பவே சக்தி வாய்ந்த அமாவாசைங்கிறது குறிப்பிடப்படுது. ஜோதிட ரீதியாகவும் சரி, கிரக ரீதியாகவும் சரி, இந்த தையே ஒரு சிறப்பான மாதம் என்று தான் சொல்லப்படுது. தையில் உங்களுக்கு அமாவாசை வர்றதுனால என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படுங்கிறத இப்போ நான் ஒன்று விடாமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாமே இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. மகர மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய தை மாதத்தில் அமாவாசை வரக்கூடிய அன்றையிலிருந்து மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் அனைவருமே தெரிந்து கொள்ளுங்க. சூரியன் மகர ராசியில் வரக்கூடிய மாதமே தை மாதம். இதனால தான் தை மாதத்தை மகர மாதம் என்று அழைக்கப்படுது. சூரியனுடைய தேர் அதாவது சூரியனுடைய தேர்ப்பாதை தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசைக்கு மாறக்கூடிய மாதமே மகர மாதம். இந்த தை மாதம் பிறந்தாவே பலி பிறக்கும் என்பது பலருடைய கருத்தாக இருந்துட்டுருக்கு. மகாபாரதத்தில் பீத மகனான பீஷ்மர் இந்த தை மாதத்துக்காகவே அம்பு படுக்கையில் தன் உயிர் போவதற்கு காத்து கொண்டிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு புனிதமான மாதம் இந்த தை மாதம். இப்பேற்பட்ட இந்த தை மாதம் சூரியன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம். சூரியனை வழிபடக்கூடிய பண்டிகையான பொங்கல், மாட்டுப் பொங்கல், அதுக்கப்புறம் கரிநாள், இந்த மாதிரி நிறைய விசேஷ நாள் தான். சூரியன் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. கேட்டை நட்சத்திரத்தில் விருச்சக ராசியில் சித்த யோகத்தில் பொங்கல் பண்டிகை இந்த டைம் அமைந்தது. இந்த தை மாதத்தில் அமாவாசை உடனே வர்றதுனால மகர ராசிக்காரங்களுக்கு இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள் என்ன என்பதை குறித்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மகர ராசி அன்பர்களுக்கு 6வது இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 12க்கு உடையவர் 6ல் மறைவதால் விபரீத ராஜயோகமானது ஏற்படும். தங்க நகைகளை வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும். அடகு வைத்த நகைகளை மீண்டும் மீட்டெடுப்பீர்கள். தங்க சம்பந்தப்பட்ட முதலீடுகள் செய்வீர்கள். தங்க பத்திரங்களை வாங்குவீர்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த தை அமாவாசையிலிருந்து உங்களுக்கு ஏற்படும். ராசிநாதன் சனி பகவான் 3வது இடத்துல வக்ரம் பெற்றிருந்த நிலையில் இப்போது வகர நிவர்த்தி அடைகிறார். உடலில் இருந்த பழைய விஷயங்கள் எல்லாம் கலைத்து புதிய பாதையை கொடுக்க போகிறார். சோம்பேறித்தனமாக இருந்த நிலைமை எல்லாமே இனி உங்களுக்கு நீங்க போகுது. மேல் அதிகாரிகள், நிறுவனத்தின் மேலிருந்த வெறுப்பு எல்லாமே நீங்கி புத்துணர்ச்சியோடு வேலை செய்ய தொடங்குவீர்கள். அந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சியாக இருக்க போகுது. 12வது இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே நன்மை பயக்கும். செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் என அனைத்து கிரகங்களும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. ஸோ 12ஆம் இடம் என்பது அயன சயனஸ்தானம். இல்லற வாழ்க்கையில் இனிமை ஏற்படும். சுற்றுலா செல்லக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும்.
இந்த மாதிரி நிறைய பாக்கியங்கள் உண்டாகிறதெல்லாம் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஏற்படும். அதுக்கப்புறமா உங்கள் துணையோடு பிடித்த இடங்களுக்கெல்லாம் சுற்றுலா சென்று வரக்கூடிய பாக்கியம் ஏற்படும். மகிழ்ச்சிக்காக உங்களுடைய நேரத்தை செலவு செய்வீங்க. குடும்பத்துக்காக இனி உங்களுடைய நேரத்தை செலவு செய்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று ராசியில் வருவதால் இந்த அமாவாசையிலிருந்து உக்கிரமாக இருப்பீர்கள். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து மாற்றிக்கிறது உங்களுக்கு நல்லது. யாராவது உங்களை சீண்டி விட்டால் கடு கோபம் ஏற்படும். திடீரென பெரிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது இந்த அமாவாசைக்கு பிறகு நல்லது. ராசியில் செவ்வாய் பகவான் உச்சமாவதால் பம்பு வழக்கு, பஞ்சாயத்து, சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. முடிந்தளவு அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. போலீஸ் வர செல்லக்கூடிய நிலைமை கூட ஏற்படும். அதனால் இந்த அமாவாசையிலிருந்து கோபத்தை குறைத்து கொள்வது உங்கள் ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில், குன்றத்தூர் முருகன் கோவில், இந்த மாதிரி பெரிய கோவிலுக்கு சென்று வருவது ஏற்றத்தை ஏற்படுத்தும். இல்லை அருகில் உள்ள கோவில்களுக்கு வேல் சாற்றுவது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் ஏதாவது ஒரு பரிகாரத்தை கண்டிப்பாக செய்தாக வேண்டும். ஸோ இந்த அமாவாசை பலனை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் ராசிக்கு இந்த தை அமாவாசையில் பண்ண வேண்டிய பரிகாரத்தை சொல்ல போகிறேன். சரி வாங்க அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அதை பண்ணுவீங்க. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி, பௌர்ணமி நாட்கள்லாம் ஒரு தனி சிறப்பு இருக்குது. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு பல மடங்கு பலனை தரும். சாதாரண நாளில் பரிகாரத்தை செய்தால் பலன் 3 மாதத்தில் கிடைக்கும் என்றால், இப்படிப்பட்ட விசேஷமான நாட்களில் பரிகாரங்களை செய்யும்போது ஒரே மாதத்தில் நம்மளால் பலனை நிச்சயமாக பெற முடியும். அந்த அளவுக்கு சக்தி, பாசிட்டிவ் எனர்ஜி அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் இருக்குது. அந்த வகையில் தை மாதத்தில் அமாவாசை திதியானது ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருகிறது. இந்த தினம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் பணம் உங்களை தேடி வரும். அதாவது பணம் உங்கள் வீடு தேடி தானாக வரும். அந்த பரிகாரத்தை எப்படி செய்வதுங்கிறத சொல்லித்தர தெளிவாக மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. பரிகாரத்தை செய்துவிட்டால் கூரையை பிச்சு கொண்டு பணம் கொட்டும், நீங்கள் சும்மாவே இருக்கலாம் என்பது அர்த்தம் கிடையாது. பணம் சேர வேண்டும் என்ற ஆசை இருக்குது, தொழில் துவங்க வேண்டும் என்ற ஆசை இருக்குது, எல்லா முயற்சிகளும் மேற்கொள்கிறீங்க. ஆனால் முயற்சிகளில் தடை, லோன் கிடைக்கவில்லை, ஒரு கடை வைத்து வியாபாரம் செய்யலாம் என்று நினைக்கும் போது கடை வைக்க இடம் கிடைக்கவில்லை, யாருடைய சப்போர்ட்டும் கிடைக்கவில்லை என்று தனிமரமாக நீங்கள் நிற்கிறீங்கன்னா இந்த பரிகாரத்தை அமாவாசை நாளில் செய்து பாருங்கள். எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வங்கியில் லோன் கூப்பிட்டு கொடுப்பாங்க. எதிர்பாராத இடத்துல கடை வைக்க சூப்பரான இடம் கிடைக்கும். இதையெல்லாம் ஒரு உதாரணத்திற்கு தான். இது போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு பல வகையில் கிடைக்கும். வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். படிக்காமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய அறிவுத்திறன் இந்த பரிகாரத்தினால கூடும். மேல் படிப்புக்காக முயற்சி செய்து காலேஜில் சீட்டு கிடைக்கவில்லையா, வெளிநாட்டில் இடம் கிடைக்கவில்லையா, நல்ல இடத்துல சீட்டு கிடைக்க வேண்டும் அப்படின்னா என்ன செய்வது, யாரை பிடித்தா சீட்டு வாங்கிறது, இந்த மாதிரி வழிகள் எல்லாத்துக்குமே இந்த பரிகாரம் ஒரு உதவியாக இருக்கும். இந்த பரிகாரத்தை அதனால் நல்லபடியாக இந்த தை அமாவாசையில் உங்கள் ராசிக்காரங்க செய்யுங்க. இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவையானது குப்பமேனி வேர், அதிசக்தி வாய்ந்த வேர். அமாவாசைக்கு முந்தைய நாளே இந்த வேரை எடுத்து வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும். வேரை பிடுங்கும்போது செடிக்கு வணக்கம் சொல்லிவிட்டு இந்த வேரை நல்ல விஷயத்துக்காக தான் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற மாதிரி செடியோட சின்னதாக மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு வேரை எடுத்துடணும். வேரில் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் எதுவும் படக்கூடாது, பார்த்து நறுக்கி எடுக்கணும். வேரில் இருக்கக்கூடிய மண்ணை எல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் அலசி காய வைத்து கொள்ளுங்க. அமாவாசை காலையில் முன்னோர்கள் வழிபாட்டெல்லாம் ஃபஸ்ட்டு முடித்துடுங்க. அப்புறம் அமாவாசை மாலை 6 மணி அளவில் பூஜையில் ஒரு விளக்கேற்றி வைத்து ஒரு தாயத்தை எடுத்து அதனுள்ளே இந்த குப்பமேனி வேற போட்டு விடுங்க. ஒரு சிட்டிகை விபூதி, கொஞ்சம் பச்சை கருப்பருத்து நுணுக்கி அந்த தாயத்துக்குள் போட்டு தாயத்தை அடைத்து ஒரு சிவப்பு கயிற்றில் கோர்த்து உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் திருவுருவ படம் இருக்கக்கூடிய அந்த படத்திற்கு கீழே ஒரு கிண்ணத்தில் இந்த தாயத்தை வைத்து மன உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. குலதெய்வத்துடைய திருவுருவ படம் இல்லை என்றால் இஷ்ட தெய்வத்திற்கு முன்பாக வைத்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த தாயத்தை கையில் எடுத்து, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்து என்னை விட்டு விலக வேண்டும், என்னுடைய முன்னேற்றம் வானளவு உயர வேண்டும், செல்வ செழிப்பு வானளவு உயர வேண்டும், கடன் 1 ரூபாய் கூட இருக்கக்கூடாது, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்காது, இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் வேண்டி இந்த தாயத்தை கழுத்தில் கட்டி கொள்ளுங்க.
அல்லது கை புஜங்களில் கட்டிக்கொள்ளுங்க. இடுப்பில் கட்ட வேண்டாம். பெண்களாக இருந்தீங்கன்னா தாயத்தை வெளியில் தெரியக்கூடாது. இந்த தாயத்தை செயினுக்குள்ளே கட்டி எப்போதும் ட்ரெஸ்ஸுக்கு உள்பக்கம் போட்டு கொண்டாலும் தவறு கிடையாது. இப்படி இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். தாய் தந்தையர் இந்த தாயத்தை தயார் செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு தாயத்தை கழுத்தில் கட்டிவிடலாம். உங்களுக்கு நீங்களே தயார் செய்து கொள்ளக்கூடிய தாயத்து இது. 1 வருடம் வரை இதனுடைய சக்தி இருக்கும். அடுத்த தை அமாவாசைக்கு வரை இதை நீங்கள் உங்களுடைய கழுத்தில் கட்டி கொள்ளலாம். இத்தனை சக்தி வாய்ந்த எளிய பரிகாரத்தில் முழு நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை மகர ராசிக்காரங்க இந்த அமாவாசையில் செய்திடுங்க. இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க செய்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து செய்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.